வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹல்கட் வெப்சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த பேபி ஜிந்தகி சொல்லிட்டு எபிசோட் 3 and 4 தாங்க பார்க்க போறோம். இதுதாங்க ஃபைனல் எபிசோடு. ஏற்கனவே இதனுடைய பார்ட் 1 பார்ட் 2 போட்டாச்சுங்க. ஸோ அதை தொடர்ந்து அதனோட அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா இந்த முதலாளி நம்ம ஹீரோனி கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, உனக்கு பணம் வேணும்னா உன்னோட துணியெல்லாம் அழுத்துட்டு என் மடியில வந்து உட்காரு அப்படின்னு. ஸோ அதுல இருந்து தாங்க காட்டுறாங்க. இப்போ இவ்வளவு அழுது எனக்கு நீங்க 50,000 கொடுப்பீங்க இல்லையா அப்படி சொல்லி கேட்க, கண்டிப்பா தரேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவரு வாக்கு கொடுப்பாரா. இப்ப அவளும் சொன்ன மாதிரியே போயிட்டு உட்கார கொஞ்ச நேரத்துல அவருக்கு மூடானதால இப்ப அவ கூட சேர்ந்து வெறியாவே சம்பவம் பண்ணுவாருங்க. சம்பவம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ துணியெல்லாம் போடும்போது இப்ப அவ கையில ஒரு 500 எடுத்து கொடுக்க, அதை பார்த்துட்டு அவ அழுவ ஆரம்பிப்பா. என்ன முதலாளி 500 தரீங்க, 50,000 தரேன் தானே சொன்னீங்க அப்படி சொல்ல, அதுக்கு இவனா சொல்லனா, அன்னைக்கு நான் உனக்கு 50,000 தரேன் வந்து என் கூட மேட்டர் பண்ணு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன, என்ன பார்த்தா உனக்கு என்ன அந்த மாதிரி பொண்ணு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவ்வளவு அசிங்கமா பேசின, இப்ப பார்த்தல நீ அந்த மாதிரி பொண்ணு தாண்டி அப்படி சொல்லிட்டு அந்த பணத்தை தூக்கி அவன் மூஞ்சில கடாசிட்டு, இங்க பாரு நீ அவனுக்காக கஷ்டப்படணும் அவசியமே கிடையாது, அவன் குடிச்சு கஞ்சா அடிச்சுட்டு இப்படிதான் வீணா போவான், போயிட்டு ஒழுங்கா வேற எவனாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு உன் வாழ்க்கைய வாழப்பாரு அப்படி சொல்ல, இல்ல முதலாளி அவர் என்ன பண்ணாலும் என்னோட வீட்டுக்காரர் தான், தயவு செய்து எனக்கு பணத்தை கொடுங்க அப்படி சொல்ல, பொடி அப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுவாருங்க. அப்படியே இவ்வளவு அழுதுட்டே உட்காந்துட்டே இருக்கும் போது இந்த சீனை பிரேக்கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனே அழுதுட்டே வந்து பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அவ அழுகுறத பார்த்த உடனே இப்ப அந்த பக்கமா போயிட்டு இருந்த ரெண்டு பொம்பளைங்க அவளை பார்த்த உடனே அவ பக்கத்துல வந்துட்டு, ஆமா எதுக்காக நீ அழுவுற அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு நம்ம ஹீரோனே, ஒண்ணு இல்லக்கா எங்க வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அவருக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும், அதுக்கு ஒரு 50,000 தேவைப்படுது, அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கும் போது, அதுக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்களை ஒருத்தர் என்ன சொல்லனா, இங்க பாரு உனக்கு உதவி செய்யணும் தான் ஆசை, ஆனா அவ்வளவு பணம் எங்ககிட்ட இல்ல அப்படி சொல்லும் போது, இப்ப இன்னொரு பொண்ணு என்ன சொல்லனா, இருடி இதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு காதல ஒன்னு சொல்ல, சரி ஓகே வா எங்க கூட அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு போறாங்க. போனவங்க இப்ப ஒரு வீட்டோட கதவு தட்ட, இப்ப ஒருத்தன் வந்து கதவு திறப்பானா, இப்ப இவங்க 3 பேரும் உள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப அந்த மஞ்ச சாரி பட்டினவ எல்லாம் சொல்லணும், நீங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்துருங்க, ஒரு நிமிஷத்துல வரேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவன் கூட பெட்ரூமுக்கு போயிட்டு, இங்க பாரு காசு கொடு நான் போயிட்டு என் தோழிக்கு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்கும்போது, இப்ப அவன் என்ன சொல்லணும், சரி ஓகே நீ போயிட்டு உன் வேலையை பாரு, நான் இவளை போயிட்டு அனுப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவளை அங்க இருந்து கிளம்ப, இப்ப இந்த மஞ்ச சாரி போட்டவ உள்ள வந்து அவங்க கூட மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்படி இவங்க மேட்டர் பண்ண அப்படியே சீனா கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல தாங்க காட்டுறாங்க. அங்க போனா நம்ம ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர் கிட்ட, டாக்டர் இதுல 5,000 ரூபாய் இருக்குது வச்சுங்க, மீதி பணத்தை நான் சீக்கிரமா ரெடி பண்றேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவளு அங்க இருந்து கிளம்ப, அப்படியே அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்களா. இப்ப அந்த இடத்துக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்க வராங்க. வந்தவங்க இவ அழுறத பார்த்துட்டு இப்ப இந்த ரியா என்ன பண்ணுவானா, ஒருத்தவனுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது பொண்ணை கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லும் போது, புது பொண்ணா, ஆஹா சூப்பர், சரி சொல்லு எவ்வளவு வேணும் அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு இவளும் எனக்கு 10,000 ரூபாய் வேணும் அப்படி சொல்லி கேட்க, 10,000 தானா ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ அவளை கூப்பிட்டு வா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே சீனா கட் பண்ணிட்டு இப்ப அந்த பொண்ணு வர சொன்னான் இல்லையா, அவனோட வீட்டுல தாங்க கட்டுறாங்க. அவனை பார்த்தனா ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு இந்த 3 பொண்ணுங்க வராங்க. இப்ப அவங்க 3 பேர்த்த பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு குதூகலம் ஆயிடுங்க. உடனே அவன் என்ன கேட்பானா, சரி நீங்க போயிட்டு காசு எடுத்துட்டு வாங்க நாங்க ரெடியா இருக்கோம் அப்படி சொல்ல, காசு எப்பவுமே வாங்கிட்டு நீ சொல்றதை செய்ய மாட்ட, இந்த மாதிரியாச்சும் செய்வியா அப்படி சொல்லி கேட்க, நீங்க காசை கொடுங்க அப்புறம் பாருங்க வேலை எப்படி பண்றேன்னு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளை உள்ள கூட்டு போயிட்டு கையில 10,000 கொடுப்பானா, அவளும் பணத்தை வாங்கிட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு அவளை கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வெளியே போனவ நம்ம ஹீரோனி கையில 10,000 கொடுத்துட்டு, இங்க பாரு இந்த காசை எடுத்துட்டு போ, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சுட்டு இப்ப இவ உள்ள வரும்போது இப்ப அவன் என்ன கேட்பானா, ஆமா என்ன நீங்க வந்திருக்கீங்க அவ எங்க அப்படி சொல்லி கேட்க, இங்க பாருங்க அவ ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணு எல்லாம் கிடையாது, நாங்க தான் வந்திருக்கோம் அப்படி சொல்லும் போது, அதுல எனக்கு தெரியாது எனக்கு புது பொண்ணு தான் வேணும் அப்படின்னு அவன் அடமுடிப்பானா. அதுக்கு இவன சொல்லனா, அதுக்கு தான் நான் இருக்கேன் இல்லையா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லும் போது, நீ பழசாயிட்ட உன் கூட எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இவ்வளவு அசிங்கமா திட்ட, பக்கத்துல இருந்தவன் என்ன சொல்லலாம், இங்க பாரு நாங்க அந்த மாதிரி பொண்ணு தான், ஆனா அதுக்காக நீ திட்டதெல்லாம் நான் வாங்கணும் அவசியம் கிடையாது, நீ கொடுத்த பணத்துக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்க கூட மேட்டர் பண்றோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே இவங்க 3 பேரும் சேர்ந்து மேட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்களா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஹீரோனியும் வழக்கம் போல ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க போயிருப்பாங்க. அங்க டாக்டர் போன்ல பேசிட்டு இருக்கும்போது இப்ப அங்க போனா அவ டாக்டர் கிட்ட, டாக்டர் இந்தாங்க இதுல 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தா டாக்டரும் டென்ஷன் ஆயிடுவா. என்ன நீ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, உன் வீட்டுக்காரனுக்கு ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணிட்டேன், ஆனா நீ இன்னும் பணம் கட்டாத இருக்க, இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா நீ எப்ப கொடுத்து முடிப்ப, முதல்ல சீக்கிரமா பணத்தை கொடுக்குற வழியை பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம், சரிங்க டாக்டர் நான் சீக்கிரமாவே கொடுத்துறேன் அப்படி சொல்லிட்டு அவளை அங்கிருந்து போக அப்படின்னு சீனா கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் அங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு ஒரு மாதிரி திருத்துன்னு முடிப்பாங்களா. இப்ப அங்க ஒரு ஆண்டி நிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொறுமையா அவகிட்ட வந்துட்டு, ஆமா எதுக்காக நீ இப்படி திருத்துன்னு முடிக்கிற, என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்க, நம்ம ஹீரோனி உடனே அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அழுவ ஆரம்பிச்சவ, எனக்கு
ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அழும்போது, "அவ்வளோதானே இதுக்கே அழுவுற? என் கூட வா நான் உனக்கு காசு தரேன்" அப்படி சொல்லும்போது, "ஆமா நீங்க யாரு? எதுக்காக எனக்கு உதவி பண்ணணும்?" அப்படி சொல்லி கேட்க, "உன்ன மாரி இருக்க பொண்ணுங்களுக்கு உதவி செய்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என் கூட வா. நீ கேட்டத விட உனக்கு அதிகமாவே கிடைக்கும்." அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோனையும் அத நம்பி அவ கூட போக ஆரம்பிப்பாங்க. அப்படி இந்த சீன கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த கூட்டு போன ஆன்டி என்ன பண்ணுவான்னா, ஒருத்தவங்ககிட்ட அந்த பொண்ண பேரம் பேச, அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, "என்கிட்ட பேரம் பேசுறியா? நான் காசே இல்லாம இவ்வளோ கூட்டு போறேன் பாரு" அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு போகும்போது, உடனே அவளும் தடுப்பாளா, அவள தள்ளி விட்டோனே இப்ப கீழ விழுந்து அந்த ஆன்ட்டியும் மயக்கமாயிடுவாங்க. உடனே அவள இழுக்கும்போது திடீர்னு பார்த்தனா அங்க ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோயினை கைய பிடிச்சு, "அவள என்னோட அனுமதி இல்லாத எங்க கூட்டு போ முடியாது" அப்படி சொல்ல, "அதுக்கு நீ யார்டா என்ன தடுக்கிறதுக்கு?" அப்படின்னு இவன் கேட்கும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, "ஒரு பொண்ண விருப்பம் இல்லாம கூட்டு போறது ரொம்ப பெரிய தப்பு. முதல்ல கைய விடுறா" அப்படி சொல்ல, "உன்னை என்ன பண்றேன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வர, அதுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணானா, அவன அடிச்சு கீழ படுக்க விட்டுட்டு ஹீரோனையும் கூட்டு போயிடுவாங்க. அப்படியே இதனுடைய 3rd எபிசோட் முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கன்டினியூஸா 4th எபிசோடும் பார்த்துடலாம். 4th எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினைய காப்பாத்திட்டு வந்திருப்பான் இல்லையா? அவன் என்ன கேட்பான்னா, "ஆமா உனக்கு என்னதான் பிரச்சனை? எப்படி நீ இங்க வந்து மாட்டுன?" அப்படி சொல்லி கேட்க, "எனக்கு என் வீட்டுக்காரோடைய உயிரை காப்பாத்தணும். அதுக்கு எனக்கு 50,000 பணம் தேவை. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன்" அப்படி சொல்ல, "அவ்வளவுதானே அந்த பணத்தை நான் தரேன்" அப்படி சொல்லிட்டு இப்ப இவனும் போயிட்டு காசு எடுத்து வந்து கொடுப்பானா, அது வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணனா, துணியை கழட்டுவா பாருங்க. "நீ என்ன பண்ற?" அப்படி சொல்லி கேட்க, "இல்ல நீங்க இவ்வளவு பணம் கொடுத்தீங்க இல்லையா? சோ அதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் இல்லையா?" அப்படி சொல்லும்போது, "இல்ல இல்ல அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல. உனக்கு உதவி தேவைப்படுச்சு அதனால நான் கொடுத்தேன். அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது" அப்படி சொல்லும்போது, "இல்ல இந்த காசை நீங்க ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படி சொல்லும்போது, "நீ கவலைப்படாத உன்கிட்ட எப்ப இருக்கோ அப்ப எனக்கு கொடுத்தா போதும்" அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் பாக்கெட்ல இருந்து ஒரு மொபைல் எடுத்து கொடுப்பாங்க. "ஆமா இது எதுக்கு?" அப்படி சொல்லி இவ கேட்பாளா, "உன்கிட்ட எப்போ பேசணும்னு தோணுதோ அப்ப நான் கால் பண்றேன். அப்ப மட்டும் அட்டன் பண்ணு" அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளும் அவனுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அப்படி இருந்து சீனை கட் பண்ணிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா, அவன் வீட்டுக்கார்ட்ட உட்காந்துட்டு இருக்கும்போது இப்ப அவன் என்ன சொல்றானா, "என் உயிரை காப்பாத்துறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்படுற, அதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னே தெரியலையே" அப்படின்னு அவன் அழுவ, "நீங்க கவலைப்படாதீங்க இதெல்லாம் என் கடமை தான்" அப்படின்னு அவ சொல்லுவாளா. அப்படின்னு சீனா கட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோனி உயிரை காப்பாத்தினான் இல்லையா? சோ அவனோட வீட்டுல தாங்க காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோனி அவன் வீட்டுக்கு போகலா. உடனே அவனை உள்ள கூப்பிட்டு, "அட என்ன சர்ப்ரைஸ் நீ கால் பண்ணாமே வந்திருக்க" அப்படி சொல்லும்போது, "இல்ல இல்ல நான் சும்மா தான் வந்தேன்" அப்படின்னு அவ சொல்லுவாளா. "சரி ஓகே நாளைக்கு என்னோட பர்த்டே இருக்கு, நாளைக்கு நீ வருவல்ல" அப்படி சொல்லும்போது, "கண்டிப்பா வருவேன். சரி உனக்கு என்ன சாப்பிட வேணும்" அப்படி சொல்லி கேட்கும்போது, "எனக்கு எதுவும் வேணாம்" அப்படின்னு இவ சொல்லும்போது, "இல்ல இல்ல நீ முதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்க, நீ ஏதாச்சும் சாப்பிட்டே ஆகணும்" அப்படி சொல்லும்போது, "சரி ஓகே அப்பனா டீ நான் போடுறேன்" அப்படின்னு இவ சொல்லுவாளா. ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப இங்க டீ போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, "சரி ஓகே நான் உன்கிட்ட நேராவே கேட்கிறேன், என்ன கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு விருப்பமா அப்படி சொல்லி இவன் கேட்க, அதுக்கு அவளும் எனக்கு விருப்பம் தான் அப்படின்னு சொல்லுவாளா. உடனே பார்த்தனா இதெல்லாம் கனவு தாங்க. அவன் கனவுல கேட்டிருப்பானா, "ஆமா என்னங்க யோசிக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல இல்ல நான் வேற ஒரு நினைப்புல இருந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இவங்க வீட்டு காலிங் பெல்ல யாரோ ஒருத்தங்க அழுத்துற மாதிரி சத்தம் கேட்குமா. இப்ப ஹீரோ போய் ஓபன் பண்ணா வந்திருக்கிறது அவனோட ஃப்ரெண்டான அந்த ராஜேஷ் தாங்க. இப்ப அவனை கூட்டு உள்ள வைக்கும்போது, "டேய் என்னடா என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்ட, அண்ணி சூப்பரா இருக்காங்க" அப்படி சொல்லும்போது, அதுக்கு ஹீரோ என்ன சொல்லனா, "டேய் அவங்க உன் அண்ணி கிடையாதுடா" அப்படி சொல்லும்போது, "ஆஹா அண்ணி இல்லைன்னா என்ன அந்த மாதிரி பொண்ணா, எனக்கு இன்ட்ரோ கொடுறா பாக்கிறதுக்கு செம்மையா இருக்கா, அவ கூட நானும் செய்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு பலார்னு கணத்துல ஒரு அறை விட்டு, "உனக்கு இப்படி பேச எப்படா தைரியம் வந்தது, ஒழுங்கா இங்கிருந்து எழுந்து வெளியே போடா" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ ஒரு கேவலமான ஒரு பொம்பளைக்காக என்னைய அடிச்சிட்டியா, உன்னை நான் பாத்துக்கிறேன்டா" அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து அவனு கிளம்புனதுக்கு அப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோனிக்கு கால் பண்ணிட்டு, "நாளைக்கு கொஞ்சம் கோர்ட் வரைக்கும் வா" அப்படி சொல்லிட்டு சொல்லிடுவானா. இப்ப இவளும் சரி ஓகே சொல்லிட்டு அங்க போவாளா. அங்க போனதுக்கு அப்புறம் இப்ப வக்கீல் என்ன கேட்பாருன்னா, "ஆமா உங்களுக்கு சாட்சி கழுத்து போட யார் இருக்கா" அப்படி சொல்லி கேட்கும்போது, "சாட்சி கழுத்தா அப்படி யாருமே இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் கூட்டு வரேன்" அப்படி சொல்லிட்டு இவன் வெளியே போவ, நம்ம ஹீரோனி பக்கத்துல உட்காந்துருப்பாளா. இப்ப இவன் என்ன கேட்பானா, "ஆமா வக்கீல் சார் எதுக்காக சாட்சி கழுத்து" அப்படி சொல்லி கேட்க, "அட உங்களுடைய ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு சாட்சி கழுத்து வேணாமா" அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்ட ஹீரோனி ஷாக் ஆயிடுவாங்க. இது ரிஜிஸ்டர் மேரேஜா. உடனே அந்த வக்கீல்கிட்ட, "ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன்" அப்படி சொல்லிட்டு வெளியே வந்தவ அங்கிருந்து ஓடிடுவாங்க. இப்ப வெளியே போனவன் திரும்ப வந்து, "ஆமா எங்க அந்த பொண்ணை காணோம்" அப்படி சொல்லி கேட்க, "அவங்க எங்க வெளியே போறேன்னு போனாங்க இன்னும் வரல" அப்படின்னு வக்கீல் சொல்லும்போது, இப்ப அவன் என்ன பண்ணானா அவளுக்கு கால் பண்ணிட்டு, "ஆமா நீ எங்க இருக்க" அப்படி சொல்லி கேட்க, "நீங்க ஏன் என்ன ஏமாத்துனீங்க, என்ன ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு அங்க வர சொன்னீங்க" அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, "உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், அதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணலான்னு கூட்டு வந்த" அப்படி சொல்ல, "இங்க பாருங்க எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களோட ஆசை எல்லாமே நான் தீர்த்து வைக்கிறேன், என் கூட என்ன வேணா பண்ணுங்க, ஆனா கல்யாணம் மட்டும் பண்ண மாட்டேன், இங்க பாருங்க இதுக்கப்புறம் நீங்க என்னை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணாதீங்க" அப்படி சொல்லிட்டு அவ கால் கட் பண்ணிடுவாளா. கட் பண்ணிட்டு இவ அழுதுட்டே போயிட்டே இருக்கும்போது வழியில பார்த்தனா இந்த ராகேஷ் தாங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அவன் என்ன பண்ணுவானா, "அடே நீங்களா, நீங்க எங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க" அப்படி சொல்லி கேட்க, அவளை திரு முழிப்பாளா, "எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்கீங்க, என்னாச்சு" அப்படின்னு கேட்க, "இப்ப நான் சோகமா இருக்கிற காரணம் மட்டும் சொன்னா நீ என்ன எனக்கு 50,000 பணம் கொடுக்க போறியா" அப்படி சொல்லி கேட்க, "என்னோட
ஆசையை நீங்க தீர்த்து வச்சீங்கன்னா நான் 50,000 கொடுக்க போறேன் அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவளும் அவன் கூட வண்டியில ஏறி போயிடுவாங்க. அப்புறம் என்ன இவளை கூட்டு போயிட்டு ஒரு ரூம்ல வச்சு வெறியாவே மேட்டர் பண்ணிடுவாங்க. அப்படியே மேட்டர் பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுனா அவளுக்கு பணத்தை தூக்கி கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து போயிடுவாங்க. இப்ப அந்த பணத்தை வாங்கிட்டு அவ அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது வெளியில பார்த்தனா ஒரு பொம்பளை என்ன பண்ணனா அவளுடைய பொண்ணை வேற ஒருத்தனுக்கு விற்கிறதுக்காக அங்க பேசிட்டு இருப்பாங்களா. அந்த பொண்ணு அவன் கூட போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோனி நீ என்ன பண்ற உன் பொண்ணை கொண்டு போயிட்டு வேற ஒருத்தன் கூட அனுப்புறியே உனக்கு வெக்கமா இல்ல அப்படி சொல்லி கேட்க எனக்கு பணம் தேவைப்படுது இப்ப நீ என்ன அந்த பணத்தை கொடுக்க போறியா அப்படி சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணனா அங்க மேட்டர் பண்ணிருப்பா இல்லையா. சோ அந்த காசை எடுத்து அவ கையில கொடுத்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்தினதுக்கு அப்புறம் இப்ப அவன் கூட சேர்ந்து மேட்டர் பண்ணுவாங்க. இப்படியே மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் ரைடு வருமா. ரைடு வந்தோடனே நம்ம ஹீரோனே ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்படி இந்த சீன் பண்ணிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட வீட்டுக்காரர் டிஸ்சார்ஜ் பண்ணிருப்பாங்க. இப்ப அவர் வரும்போது அங்க அவர் மனைவியா போலீஸ் பிடிச்சிட்டு போறத பார்த்துட்டு பின்னாடியே கத்திட்டு போனவர் ஸ்டேஷன்ல பட்டு என் பொண்டாட்டி ஏன் நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்க உன் பொண்டாட்டி அந்த மாதிரி வேலை பார்த்தா ரயில்ல மாட்டிக்கிட்டா அப்படி சொல்லும்போது என் பொண்டாட்டி அப்படியெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு இவன் சொல்லுவானா. அதெல்லாம் தெரியாது அவ பண்ணிட்டா இப்ப மாட்டிக்கிட்டா உனக்கு அவளை விடுன்னா நீ போய் வக்கீல பாரு அப்படி சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இப்ப நேரா என்ன பண்ணனா வக்கீல்கிட்ட போயிட்டு வக்கீல் சார் என் பொண்டாட்டி இதே மாதிரி போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க தயவு செய்து உதவுங்க அப்படி சொல்ல உன் வீட்டுக்காரையை வெளியே விட வைக்கணும்னா அதுக்கு பணம் தேவை உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது நான் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்றேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவனு என்ன பண்ணனா கடையா போயிட்டு என் பொண்டாட்டி போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க தயவு செய்து எனக்கு உதவுங்க அப்படி சொல்லிட்டு எல்லா கடையிலயும் பிச்சை எடுப்பாங்க. இப்படியே பிச்சை எடுத்துட்டே இருக்கும்போது இப்ப ஜெயில தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா இவளுக்கு ஏற்கனவே 2 பொண்ணுங்க உதவி பண்ணாங்களா அவங்களும் உள்ள இருப்பாங்களா. அட அக்கா நீங்க எப்படி உள்ள வந்தீங்க அப்படி சொல்லி கேட்க நாங்க ஒரு கஸ்டமர் கூட இருக்கும்போது ரயில்ல மாட்டிக்கிட்டோம். ஆமா உன் வீட்டுக்காரர் நல்லா ஆயிட்டாரா அப்படி சொல்லி கேட்கும்போது என் வீட்டுக்காரர் நல்லா ஆயிட்டாரு இப்ப எனக்காக அவர் ஹெல்ப் பண்றதுக்காக பணம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்லும்போது எப்படியும் நீங்க நல்லா இருந்தா சரிதான் அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது இதனோட கம்ப்ளீட் வெப் சீரிஸை முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இதனோட அடுத்த பாட்டு கிடையாது. இன்னும் ஒரு பெண்டிங் வெப் சீரிஸ் இருக்கு அதையும் நான் சீக்கிரமா போட்டுறேங்க. இதனோட நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ்.